ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெண்பொங்கல் பண்ண போகிறோம். வெண்பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி எதுக்குன்னா செரிமானத்துக்கு, மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு. இப்போது ஒரு கடாயில் ஆல்ரெடி நான் குக்கர் உள்ள பார்த்தீங்கன்னா நான் நெய் விட்டுருக்கேன். சரி, நான் உங்கள்கிட்டையும் ஒரு தடவை காமிக்கணுன்றதுக்காக நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பியும் பொங்கலுக்கு எவ்வளோ நெய் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நெய்யை நான் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் உருக்கி வரட்டும். அடுத்தது மிளகு போட்டுக்கலாம். மிளகு பொரியட்டும். மிளகு நல்லா பொரிஞ்ச உடனே ஜீரகம் ஆட் பண்ணிப்போம். ஜீரகம் போட்டாச்சு. மிளகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஏன்னா மிளகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சாதான் பொங்கலுக்கு நல்லா வாசனைகள் அதிகமாக தூக்கி கொடுக்கும். அடுத்தது இஞ்சி கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய். இந்த ஐட்டம் எல்லாமே இப்போ நம்ம போடுறோம்ல, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக நம்ம போட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிட்றாங்கல்ல பொங்கல், அவங்க இன்னும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கி எடுத்துருவோம். இஞ்சியிலேருந்து எல்லாமே நல்லா பொன்னிறமாக வரட்டும். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்ச நாள் இப்படி நல்லா வதக்கி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு பொன்னிறத்துக்கு மிளகு சீரகத்தோட வாசனைகள்லாம் இப்போவே நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். அந்த மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வாசனை கமகமான்னு வரும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜில் நான் அரிசி, பைத்தம்பருப்பு, தேவையான அளவு தண்ணி. எங்கள் வீட்டில் 4 பேர். ஸோ எங்கள் வீட்டில் பொங்கல் நாங்கள் நல்லா சாப்பிடுவோம். அதனால் நான் எனக்கு அரிசி, பைத்தம்பருப்பு, தண்ணி இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போது இந்த சூழ்நிலையில் நான் வந்து அரிசி, பைத்தம்பருப்பு, வாட்டர், நம்ம கலந்து வச்சுருக்க விழுதுகள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்படி கரண்டியால் 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. குக்கரை மூடி வச்சாச்சு. விசில் போட்டுட்டேன். ஒரு 4 விசில் வரட்டும். சாதா ரைஸ் நம்ம வைக்கிறதா இருந்தால் 3 விசில் விடுவோம் இல்லையா? இப்போது நம்ம பொங்கல் நல்லா குழைவாக வரணும் நமக்கு. அதுக்காக 4 விசில் கணக்கு போட்டு வச்சுருங்க. விசில் அடித்து வரட்டும். நம்ம அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரு 5 நிமிட்ஸ். பொங்கல் நம்ம ஓப்பன் பண்ணலாம். 4 விசில் வந்துருச்சு. இறக்கலாம். இறக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ண போகிறேன். நானும் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பொங்கல் நல்லா அருமையாக ரெடி. ஸோ இன்னும் தேவைக்கு நெய் வேணும்னா விட்டுக்கோங்க. நான் நைட்டு வேலை டின்னருக்கு பண்ணுறதுனால நெய் எனக்கு இது போதும். அதனால் நெய் கொஞ்சமாக நான் விட்டுட்டேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்? ஸோ கோவிலில் பண்ணுற பொங்கல் இந்த மெத்தடில் தான் பண்ணுறாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.